Good morning, students. Today we are going to learn the concept of multiplier. This is in page number 65. The concept of multiplier was first introduced in economics by R.F. Kahn. He used multiplier in order to explain employment. The multiplier என்கிற இந்த கான்செப்ட் தமிழில் வந்து இதை பெருக்கி என்று சொல்லுவோம். இந்த கான்செப்டை எக்கனாமிக்ஸில் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது ஆர்எஃப் கான் என்ற பொருளியல் அறிஞர். இவர் எதுக்காக அதை பயன்படுத்தினார் அப்படின்னா, வேலை வாய்ப்பை விளக்குவதற்காக இந்த மல்டிப்ளேயர் அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணியிருக்கிறாரு. பட் லேட்டர் ஜேஎம் கீன்ஸ் ரீடிஃபைன்ட் இட் அஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளேயர். சரி, அப்போ ஜேஎம் கீன்ஸ் வந்து பிற்காலத்தில் இதை இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளேயராக மாற்றி அமைத்திருக்கிறாரு. இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளேயர் அப்படின்னா என்ன? முதலீட்டு பெருக்கி. ஓகே, அப்போ முதலீடை விளக்குவதற்காக இவர் இதை பயன்படுத்தியிருக்கிறாரு. லெட்ஸ் see the meaning of multiplier. The multiplier is defined as the ratio of the change in national income to change in investment. It is a ratio of change in national income to change in investment. மல்டிப்ளேயர் அப்படின்னா என்ன? இது முதலீட்டின் மாற்றத்தினால் தேசிய வருவாயில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை விளக்குகின்றது. இட் இஸ் எ ரேஷியோ ஆஃப் சேஞ்ச் இன் நேஷ்னல் இன்கம் டு சேஞ்ச் இன் இன்வெஸ்ட்மெண்ட். முதலீடு மாற்றம் அடையும் பொழுது தேசிய வருவாய் எவ்வளவு மாற்றம் அடைகிறது என்பதை பெருக்கி விளக்குகின்றது. மல்டிப்ளையர் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் மேத்தமெட்டிக்கல் டேர்ம் k equal to delta y by delta I. Here k stands for multiplier. k என்பது மல்டிப்ளையரை குறிக்கின்றது. டெல்டா y, we know y stands for national income. y என்பது தேசிய வருவாயை குறிக்கின்றது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். டெல்டா என்பது மாற்றத்தை குறிக்கின்றது. பார்க்குறோம் இல்லைங்க, டெல்டா மாற்றத்தை குறிக்கிறது. ஸோ டெல்டா ஒய் அப்படின்னா என்ன? சேஞ்ச் இன் நேஷ்னல் இன்கம். சேஞ்ச் இன் நேஷ்னல் இன்கம் டு டெல்டா ஐ. ஐ என்பது இன்வெஸ்ட்மெண்ட்டை குறிக்கின்றது. டெல்டா ஐ என்பது சேஞ்ச் இன் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ டெல்டா ஐ என்பது வந்து முதலீட்டில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை குறிக்கின்றது. ஸோ மல்டிப்ளையர் என்ன? மல்டிப்ளையர் ஈக்குவல் டு டெல்டா ஒய் பை டெல்டா ஐ. அப்போ தேசிய வருவாயின் மாற்றத்திற்கும் முதலீட்டில் ஏற்படக்கூடிய மாற்றத்திற்கும் உள்ள வீதமே பெருக்கி என்று நாம் சொல்கிறோம். சின்ஸ் டெல்டா ஒய் ரிசல்ட் ஃப்ரம் டெல்டா ஐ, அதாவது தேசிய வருவாயின் மாற்றம் முதலீட்டின் மாற்றத்தினால் ஏற்படுவதால் இதை நாம் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையர் சொல்கிறோம். ஏன்னா முதலீட்டினால தான் என்ன ஆகுது? தேசிய வருவாயில் மாற்றம் ஏற்படுகிறது. ஓகே, ஸோ த ரிசல்ட் ஆஃப் சேஞ்ச் இன் நேஷ்னல் இன்கம் இஸ் காஸ்ட் பை சேஞ்ச் இன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இட் இஸ் கால்ட் as investment multiplier. So multiplier also called as investment multiplier. Here we have some assumption. Keynes listed some assumption for the operation of multiplier. கீன்ஸ் என்ற பொருளியல் அறிஞர் இந்த மல்டிப்ளையர் ஃபங்க்ஷன் ஆகணும்னா சில அசம்ஷன்ஸ் அதுக்காக கொடுத்துருக்கிறாரு. யூ கேன் சி ஒன் பை ஒன். த ஃபர்ஸ்ட் ஒன், தேர் இஸ் சேஞ்ச் இன் autonomous investment. First we have to know the meaning of autonomous investment. There are two kinds of investment. One is autonomous investment and another one is induced investment. Okay, autonomous investment is carried by government. Okay, government invests without any profit motive. Okay, it is called as autonomous investment. But induced investment is carried by
entrepreneurs with the intention of getting more profit. ஸோ ஆட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து தமிழில் தன்னிச்சையான முதலீடு என்று அழைக்கப்படுகிறது. இது அரசால் செய்யக்கூடக்கூடியது. அரசு எந்த லாப நோக்கமும் இல்லாமல் இந்த ஆட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து செய்யுது ஃபார் த சோசியல் வெல்ஃபேர், சமூகத்தின் நலனிற்காக. ஆனால் ரெண்டாவது ஒரு வகை இருக்குது, இன்டியூஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட், தமிழில் தூண்டப்பட்ட முதலீடு அப்படின்னு சொல்லுவோம். இது தனி தொழில் நிறுவனங்களால், தனியார் தொழில் நிறுவனங்களால் லாப நோக்கத்தோடு செய்யப்படக்கூடிய முதலீடு, இன்டியூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ கீன்ஸ் செட் தேர் இஸ் சேஞ்சஸ் இன் ஆட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, ஃபஸ்ட் அசம்ஷன், தேர் இஸ் சேஞ்சஸ் இன் ஆட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட், தன்னிச்சையான முதலீட்டில் மாற்றம் உண்டு. ரெண்டாவது, செகண்ட், தேர் இஸ் நோ இன்டியூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம ரெண்டாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோம்னா இன்டியூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அது இங்கே இல்லை, இருக்கக்கூடாது. அது இருந்துச்சு அப்படின்னா இந்த மல்டிப்ளேயர் கான்செப்ட் ஃபங்க்ஷன் ஆகாது. ஓகே, தேர் இஸ் நோ இன்டியூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், தூண்டப்பட்ட முதலீடு இங்கே இருக்கக்கூடாது. அண்ட் தேர்டு, the marginal propensity to consume is constant. marginal propensity அப்படின்னா என்ன? இறுதி நிலை நுகர்வு. marginal propensity அப்படின்னா நம்ம லாஸ்ட் யூனிட்டாக கன்சம்ஷன் பண்ணுறது, the consumption of last unit. Okay, so there is the marginal propensity to consume is constant. இறுதி நிலை நுகர்வு நாட்டம் நிலையாக இருக்கும். ஃபோர்த் ஒன், கன்சம்ஷன் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் கரண்ட் இன்கம். கன்சம்ஷன் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் கரண்ட் இன்கம். ஓகே, அப்போ கரண்ட் இன்கம் அப்படின்னா என்ன? ப்ரெசன்ட் இன்கம், தற்போதைய இன்கம். அப்போ கன்சம்ஷன் பண்ணும்போது ப்ரெசன்ட் இன்கம் மட்டும்தான் என்ன பண்ணணும், அதை யூஸ் பண்ணணும். ஓகே, ப்ரீவியஸ் சேவிங்ஸ்லேருந்து எதையுமே எடுத்து கன்சம்ஷன் பண்ணக்கூடாது. ஓகே, நுகர்வு என்பது வந்து நடப்பு வருமானத்தை சார்ந்தே இருக்கணும். கன்சம்ஷன் வந்து நடப்பு வருமானம், அதாவது கரண்ட், தற்போதைய வருமானத்தை சார்ந்தே இருக்கணும். முந்தைய வருமானத்திலேருந்து, முந்தைய சேவிங்லேருந்து எதையுமே எடுத்து கன்சம்ஷன் பண்ணக்கூடாது. அண்ட் த ஃபிஃப்த் ஒன், தேர் இஸ் நோ டைம் லேக்ஸ் இன் த மல்டிப்ளையர் ப்ராசஸ். டைம் லேக் அப்படின்னா என்ன? காலதாமதம். சரியா? அப்போ இந்த மல்டிப்ளையர் கான்செப்டில் டைம் டிலேயே இருக்கக்கூடாது, காலதாமதம் இருக்கக்கூடாது. அண்ட் த சிக்ஸ்த் ஒன், கன்சியூமர் குட்ஸ் ஆர் அவைலபிள் இன் ரெஸ்பான்ஸ் டு எஃபெக்டிவ் டிமாண்ட் ஃபார் தம். சரியா? நுகர்வோருக்கு பொருட்கள் வந்து அவங்களுடைய உறுதியான தேவைக்கு ஏற்ப கிடைக்கணும். அவங்களுக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குதோ அந்த அளவுக்கு அவங்களுடைய டிமாண்டுக்கு ஏற்றவாறு அவங்களுக்கு குட்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து கிடைக்கணும். ஓகே, அண்ட் தென் செவன்த் ஒன், there is a closed economy unaffected by foreign influences. There is a closed economy. We learn in the first chapter different types of economy and open economy and closed economy. Okay, open economy அப்படின்னா என்ன? திறந்த பொருளாதாரம். இந்த திறந்த பொருளாதாரத்தில் வெளிநாடுகள் வந்து வாணிக தொடர்பு கொண்டு இருக்கும், ஏற்றுமதி இறக்குமதி காணப்படும். ஆனால் க்ளோஸ்ட் எக்கானமி அப்படிங்கிறது வந்து வெளிநாடுகளோடு எந்த வாணிப தொடர்பும் இல்லாமல் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் உள்நாட்டிலேயே மட்டும் என்ன பண்ணாங்க, அதை கன்சம்ஷன் பண்ணுவாங்க, நுகர்வு செய்வாங்க. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே க்ளோஸ்ட் எக்கானமியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த மல்டிப்ளையர் கான்செப்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். அண்ட் த எய்த் ஒன், தேர் ஆர் நோ சேஞ்சஸ் இன் ப்ரைஸ். விலையில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. தேர் இஸ் நோ சேஞ்சஸ் இன் ப்ரைஸ். அண்ட் த லாஸ்ட் ஒன், there is less than full employment level in the economy. ஓகே, அப்போ இங்கே ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் லெவல் ரீச் ஆகிருக்கக்கூடாது. எக்கானமி எப்படி இருக்கணும்? ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் லெவல், முழு வேலைவாய்ப்பை அடைந்திருக்கக்கூடாது. ஸோ தீஸ் ஆர் த அசம்ஷன்ஸ் ஆஃப் மல்டிப்ளையர். நெக்ஸ்ட் we can see different types of multiplier. Types of multiplier. See, classification of multiplier. Multiplier can be classified into two types. One is static multiplier and another one is dynamic multiplier. Static multiplier அப்படின்னா என்ன? இயங்காத
ஸ்டாட்டிக் அப்படின்னா இயங்காத, டைனமிக் அப்படின்னா இயங்குகின்ற. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஸ்டாட்டிக் மல்டிப்ளையர், இயங்காத பெருக்கி, ஸ்டாட்டிக் மல்டிப்ளையர். இட் ஆல்சோ known as simultaneous multiplier, timeless multiplier and logical multiplier. இந்த இயங்காத பெருக்கி இதுக்கு இன்னும் வேறு சில பேர் இருக்குது. சைமல்டேனியஸ் மல்டிப்ளையர் அப்படின்னா உடன் நிகழ், சைமல்டேனியஸ் அப்படின்னா உடனடியாக, உடன் நிகழ் மல்டிப்ளையர். டைம்லெஸ் மல்டிப்ளையர் அப்படின்னா காலமில்லா பெருக்கி. டைம்லெஸ் அப்படின்னா டைம் இல்லை, நோ டைம், காலமில்லா மல்டிப்ளையர். அண்ட் லாஜிக்கல் மல்டிப்ளையர், லாஜிக்கல் அப்படின்னா தர்க்கம் ரீதியாக, இப்போ தர்க்க ரீதியான பெருக்கி, லாஜிக்கல் மல்டிப்ளையர்னு சொல்லி இதுக்கு இன்னும் வேறு நிறைய பேர் இருக்குது. Okay, under static multiplier, the change in investment and the resulting change in income are simultaneous. Okay, simultaneous என்னன்னு பார்த்தோம், உடனடியாக. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் சேஞ்ச் ஆகும்போது இமீடியட்டாக என்ன ஆகும், நேஷ்னல் இன்கம் சேஞ்ச் ஆகும். அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் இங்கே ஸ்டாட்டிக் மல்டிப்ளையர் அப்படிங்கிறோம், இயங்காத பெருக்கி அப்படிங்கிறோம். சரியா, இன்வெஸ்ட்மெண்ட் சேஞ்ச் ஆன உடனே, இப்போ சப்போஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிக்குது அப்படின்னா உடனடியாக அதில் என்ன இருக்கணும், இன்கம், தேசிய வருவாய் அதிகரிச்சிருக்கணும். அதுதான் என்னென்னு சொல்கிறோன்னா ஸ்டாட்டிக் மல்டிப்ளையர். இங்கே தெர் இஸ் நோ டைம் லேக், காலதாமதமே இங்கே இருக்கக்கூடாது. தெர் இஸ் ஆல்சோ நோ சேஞ்ச் இன் எம்பிசி, மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூமையும் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. அண்ட் செகண்ட் டைப் இஸ் டைனமிக் மல்டிப்ளையர். டைனமிக் அப்படின்னா என்ன, இயங்கும், மாற்றம் அடையக்கூடிய. சரி, அப்போ இயங்கும் பெருக்கி, டைனமிக் மல்டிப்ளையர் இஸ் ஆல்சோ known as சீக்வன்ஸ் மல்டிப்ளையர். சரியா, இதுக்கு என்ன ஒரு பேர் இருக்குது, தொடர் நிகழ் பெருக்கி. சரியா, சீக்வன்ஸ் மல்டிப்ளையர். இன் ரியல் லைஃப் இன்கம் லெவல் டஸ் நாட் இன்க்ரீஸ் இன்ஸ்டன்ட்லி வித் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ உண்மையாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா, உண்மையாக சொல்லப்போனால் முதலீடு அதிகரித்த உடனேயே வருமானமும் அதிகரிக்காது. ஏன், இப்போ முதலீடு அதிகரிச்சிருக்குது அப்படின்னா அதனால் என்ன ஆகணும், உற்பத்தி அதிகரிக்கணும். ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகணும். அப்புறம் ப்ரொடியூஸ் பண்ண அந்த குட்ஸ் எல்லாம் எங்கே கொண்டு வரணும், மார்க்கெட்டுக்கு கொண்டு வரணும். மார்க்கெட்டில் இருக்கிற அந்த குட்ஸ் கன்சியூமர் கையில் ரீச் ஆகணும். கன்சியூமர் அதுக்கு பே பண்ணணும். அந்த இன்கம் மறுபடியும் நேஷ்னல் இன்கமில் வரணும். அப்போ இதுக்கு நிறைய டைம் ஆகும். சரி, அப்போ இம்மீடியட்டாக இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிற சேஞ்சஸ் இன்கமில் ரிஃப்ளெக்ட் ஆகாது. இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆன உடனேயே இன்கம் இன்க்ரீஸ் ஆகாது, அதுக்கு டைம் எடுத்துக்கும். ஓகே, ஸோ இந்த டைனமிக் மல்டிப்ளையர் அந்த டைம் லேகையும் இன்க்ளூட் பண்ணியிருக்குது. ஓகே, இன்ஃபேக்ட் தேர் இஸ் அ டைம் லேக் பிட்வீன் இன்க்ரீஸ் இன் இன்கம் அண்ட் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ அந்த டைம் லேகையும் இன்க்ளூட் பண்ணதான் என்னென்னா டைனமிக் மல்டிப்ளையர். ஸோ தீஸ் ஆர் த டூ கைண்ட்ஸ் ஆஃப் மல்டிப்ளையர், ஸ்டாட்டிக் மல்டிப்ளையர் அண்ட் டைனமிக் மல்டிப்ளையர். And next we can see uses of multiplier. multiplier உடைய பயன்கள், பெருக்கியின் பயன்கள். First one, multiplier highlights the importance of investment in income and employment theory. சரி, மல்டிப்ளையர் இன்கம் எம்ப்ளாய்மெண்ட் தியரியில் இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய இம்பார்ட்டன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுது. சரியா, ஸோ இட் எக்ஸ்பிளைன்ஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், முதலீட்டின் முக்கியத்துவத்தை இது விளக்குது. செகண்ட், த ப்ராசஸ் த்ரோஸ் லைட் ஆன் த டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் ட்ரேட் சைக்கிள். ஓகே, வி ஸ்டடிட் த மீனிங் ஆஃப் ட்ரேட் சைக்கிள். ஓகே, வாட் இஸ் ட்ரேட் சைக்கிள்? த டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன் இன் economic changes. Okay, different situation like prosperity, downturn, recession, depression, recovery. Okay, இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த மல்டிப்ளையர். And third, it helps in bringing the equality between savings and investment.
Okay, S stands for savings and I stands for investment. So multiplier brings equality between savings and investment. The multiplier அப்படிங்கிற கான்செப்ட் பெருக்கி என்ன பண்ணுது, சேமிப்புக்கும் சேவிங்ஸுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ஈக்குவாலிட்டியை சமநிலையை கொண்டு வருது. அண்ட் த ஃபோர்த் ஒன், இட் ஹெல்ப்ஸ் இன் ஃபார்முலேட்டிங் கவர்மெண்ட் பாலிசிஸ். Okay, when government formulate policy, this multiplier concept helps the government to formulate better policies. அப்போ அரசு கொள்கைகளை உருவாக்கும் பொழுது இந்த மல்டிப்ளையர் கான்செப்ட் வந்து நல்ல கொள்கைகளை உருவாக்குவதற்கு பயன்படுது. அண்ட் லாஸ்ட் ஒன், இட் ஹெல்ப்ஸ் டு ரெடியூஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அச்சீவ் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா என்ன, வேலையின்மை. இப்போ வேலையின்மை அப்படிங்கிற பிரச்சனையை குறைத்து ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது வந்து முழு வேலைவாய்ப்பு. இப்போ ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் லெவலை ரீச் பண்ணதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ தீஸ் ஆர் த யூசஸ் ஆஃப் மல்டிப்ளையர். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், டுடே we learn the meaning of multiplier, different kinds of multiplier, the uses of multiplier.